ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தேன் சுவை கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ரொம்பவே சுவையான குடல் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் இந்த ரெசிபியோட ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரியும். வாங்க கிச்சனுக்கு இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இந்த மாதிரி ஒரு ப்ரெஷர் குக்கர் வச்சுக்கோங்க. அதில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஆட்டு குடல் எடுத்திருக்கேன். இந்த குடல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்னதாக இருக்குது. இதே நீங்கள் பெரிய குடலாக இருந்துச்சுன்னா நீங்கள் மசாலாஸ் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கணும். இப்போது இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். நம்ம குடலை வேக வச்சு எடுத்துப்போம். அதுக்காக அது கூடவே கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்திங்கன்னா சீக்கிரமாக அந்த குடல் வெந்து வந்துடும். அதுக்காக தான் சேர்த்துட்டு அது கூடவே ஒரு 2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. சரியாக ஒரு 500 ml இருக்கும். இப்போது இதை மூடி நம்ம விசில் போட்டுடலாம். ஒரு 6 விசில் நல்லா வரட்டும். அப்போ தான் அந்த குடல் நல்லா வெந்து வரும். இப்போது 6 விசிலுக்கு அப்புறம் பார்க்குறேன். நம்மளோட குடல் சூப்பராக வெந்து வந்துருச்சு. பாருங்கள், நல்லா வெந்து வந்துருச்சு. நம்ம முன்னாடியே குடலை வேக வைக்கிறதால நம்ம குழம்பு செய்கிறதுக்கு நம்மளுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் இப்போது திரும்பியும் அதை வேறு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு இப்போது இந்த மாதிரி ப்ரெஷர் குக்கரை வச்சுட்டு அதில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ரொம்ப எண்ணெய் சேர்க்கணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா குடல்லையே நிறையா கொழுப்பு இருக்கும். சேர்த்துட்டு அது கூட ஒரு பட்டை 2 கிராம்பு சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு 2 பச்சை மிளகாய் இந்த மாதிரி நறுக்கி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அது கூட ஒரு 2 பெரிய வெங்காயம், நறுக்கிய 2 பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. வதக்கினதுக்கப்புறம் அது கூடவே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். தனி மிளகாய்த்தூள் இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம், இல்லை வீட்டு மிளகாய்த்தூள் கூட சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள் முன்னாடியே சேர்க்கறதால குழம்பு நல்லா மணமாக இருக்கும். இப்போது அது கூடவே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே நம்ம வேக வைக்கிறதுல 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கோம். ஸோ இதில் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு அது கூட ஒரு 2 தக்காளி நறுக்கி சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக அது கூட உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்தா வெங்காயம் தக்காளி சீக்கிரமாக வதங்கி வந்துடும். அதுக்காக சேர்த்துப்போம். சேர்த்துட்டு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் அது கூட ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கிறேன். கூடவே நீங்கள் எலுமிச்சை பழமும் ஒரு அரை எலுமிச்சை பழம் சேர்த்துக்கலாம். இப்போது அது கூட ஒரு 2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் அதை விட்டுருங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் அதில் நம்ம வேக வச்சுருந்த குடலை சேர்த்துக்கலாம். அந்த வேக வச்ச தண்ணியோடையே நீங்கள் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் அந்த குடலோட ஃப்ளேவர் போகாமல் அந்த வாசனை அப்படியே இருக்கும். இப்போது ஒரு சின்ன டிப்ஸ், எந்த கறி கோழி நீங்கள் வேக வச்சாலும் அது கூட சூடான தண்ணி ஊற்றி வேக வைங்க. வேக வச்சிங்கன்னா சீக்கிரமாக அந்த கறி வெந்து வந்துடும். இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு 3 கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். கத்திரிக்காய் குடல் குழம்போட சேர்த்து வச்சிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அந்த குழம்பு. கத்திரிக்காவை ரொம்ப சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்காதீங்க, சீக்கிரமாக கரைஞ்சிரும். ஸோ இந்த மாதிரி மீடியமான பீஸாக போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அது கூட ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் விழுது சேர்த்துக்கிறேன், அரைச்ச விழுது. கடைசியாக நம்ம தனியாத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போது இது கூட ஒரு 4 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், அதாவது மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். கடைசியாக மல்லித்தூள் சேர்க்குறப்ப இன்னும் சுவையாக இருக்கும் குழம்பு. இப்போது அது கூட கொஞ்சமாக 1 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம், ஏன்னா ரொம்ப திக்காக இருக்குல்ல. ஸோ தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு
அது கூடவே தேவையான அளவு உப்பு செக் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சமாக மல்லிக்கீரை, அதாவது கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சுருங்க. இப்போது ஒரு 4 விசில் போடுங்க. ஏற்கனவே நம்ம ஒரு 6 விசில் போட்டிருக்கோம். இப்போ ஒரு 4 விசில் போட்டுக்கோங்க. போட்டு அந்த கத்திரிக்காய் எல்லாம் நல்லா வெந்து அந்த ஃப்ளேவர்லாம் நல்லா இறங்கிடும். இப்போது எடுத்து சர்வ் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான குடல் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இதை நான், புலாவ் எல்லாத்துக்கூடையும் நீங்கள் டிஃபனுக்காகவும் நீங்கள் சாப்பிட்டுக்கலாம், இல்லை லஞ்சுக்காகவும் நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம கத்திரிக்காய் சேர்த்துருக்கிறதால இன்னும் ரொம்ப இந்த குடல் குழம்பு சுவையாக இருக்கும். நான் சொன்ன ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.